இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை அருளாளர் ஹம்பிளின் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த ஹம்பிளின் பிரான்ஸ் தேசத்தில் அரச குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய சகோதரர்கள், மாமா அனைவருமே கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சிஸ்டர்ஷியன் துறவு சபையில் அவர்கள் நிறுவனர்களாக கூட இருந்திருக்கிறார்கள். ஆடம்பரமாகவும் செல்வாக்கோடும் வாழ்ந்த இந்த ஹம்பிளின் ஒரு நாள் தன்னுடைய அன்பு சகோதரர் புனித பெர்னார்ட் அவர்களை சந்திக்க சென்ற நேரத்தில் இந்த ஹம்பிளின் செல்வ செழிப்போடும் ஆடம்பரத்தோடும் அடிமைகளோடும் வந்த ஒரு காரணத்தினால் அவருடைய சகோதரர் சந்திக்க மறுக்கிறார். ஆடம்பரத்தோடு இருக்கிற என் சகோதரியை நான் சந்திக்க விரும்பவில்லை என்று. இதை கேள்வியுற்று மனம் வருந்திய ஹம்பிளின் தன்னுடைய சகோதரர் புனித பெர்னார்ட் தன்னை சந்தித்தால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதாக அவர் வாக்களிக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட புனித பெர்னார்ட் தன்னுடைய சகோதரி ஹம்பிளினை சந்தித்து அவருடைய தாயை போல அவர் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் ஏழ்மையோடும் இருக்க வேண்டும், ஆடம்பரம் இல்லாத ஆண்டவருக்குரிய ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஹம்பிளின் திரும்ப சென்று தன்னுடைய கணவரிடத்துல அனுமதி பெற்று ஏழ்மையான ஒரு வாழ்வை வாழத் தொடங்கினார். இயேசுவுக்கான ஒரு வாழ்வை வாழத் தொடங்கினார். சிறிது காலம் கழித்து ஆசீர்வாதப்பருடைய பெண்களுக்கான துறவு சபையில் சேர்ந்து துறவியாகவும் மாறி போனார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அரசியாக இருந்தவர், மணிமகுடங்களை அணிந்து அழகு பார்த்தவர். கடைசியில் இயேசுவினுடைய இந்த முள்முடிக்கு முன்னால அனைத்துமே வீண் என்று உணர்ந்து சிலுவையை தன்னுடைய மணிமுடியாக தேர்ந்து கொண்ட ஒரு புனிதத்துவமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் அருளாளர் ஹம்பிளின் என்பவர். இந்த அருளாளர் ஹம்பிளின் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் ஏழ்மையிலும் அதே நேரத்தில் எளிமையிலும் இயேசுவை பின்பற்றவும், இயேசுவினுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டிய ஒரு ஞானத்தை பெறவும் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழுகிற இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கிற ஒரு புண்ணியத்தை தான் தெளிவுபடுத்த விரும்புகிறார். அதாவது நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், மனிதனுக்கு வெளியே இருப்பது தான் ஒருவனை பாவத்திற்கு தள்ளுகிறது அல்லது அவனுக்கு தீட்டாக அமைகிறது என்பதை பற்றி தான் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒருவருடைய வெளிப்புற தோற்றம், வெளிப்புற அடையாளம் அல்லது பாவம் என்பது வெளியில தான் இருக்கிறது. வெளியிலிருந்து நம்மை அது தீட்டுப்படுத்துகிறது, தூய்மையற்றவர்களாக மாற்றுகிறது அப்படி என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இதையத்தான் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் அவரோடு இருந்தவர்கள் அதை நினைத்தார்கள். அதை தெளிவுபடுத்தும் வண்ணமாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கற்பிக்கிற பொழுது, நீங்கள் நினைப்பது போல தீட்டு என்பது, பாவம் என்பது வெளியிலிருந்து நம்மை கரைப்படுத்துவது அல்ல, மாறாக உள்ளத்திலிருந்து வெளியே வருவது தான் உண்மையாகவே நம்மை தீட்டுப்படுத்துகிறது. பரத்தமை, களவு, திருட்டு, கொலை செய்தல் மற்றும் தீய எண்ணங்களோடு தீய நாட்டங்களோடு வாழ்வது தான் உண்மையாகவே ஒரு மனிதனை கரை உள்ளவனாக அல்லது தீட்டுப்பட்டவனாக பாவத்தில் வாழ்பவனாக மாற்றுகிறது. ஆகவே பாவம் என்று நினைத்த உடனேயே ஏதோ வெளியிலிருந்து நம்மை ஏதோ மாற்றுகிற செயல்கள் அல்லது தீட்டுப்படுத்துகிற செயல் என்று நினைக்க வேண்டாம். மாறாக பாவம், தீட்டு, கரை, அழுக்கு என்பது உள்ளத்திலிருந்து வருவது. உள்ளத்தில் ஒரு மனிதன் தூய்மை உள்ளவனாக இருந்தால் அவன் வெளிப்புறத்திலும் தூய்மை உள்ளவனாக வாழ்வான் என்கிற அழகான செய்தியைத்தான் இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு அரசன் காட்டில் வேட்டையாடி சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஒரு துறவி தனியாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தாராம். அந்த துறவியை அவன் களங்கப்படுத்தும் நோக்கோடு அந்த துறவியை பார்த்து, கிழட்டு பரதேசியே, பரதேசி அப்படி என்றால் உலகமே தனது சொந்தம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களை தான் பரதேசி என்று சொல்லுவார்கள். அவரை பார்த்து அப்படி இழிவாக பேசி, அழுக்கினும் மேலான பன்றியை போல நீ இருக்கிறாய் அப்படி என்று அந்த துறவியை பார்த்து அந்த அரசன் சொன்னானா. அந்த அரசன் பட்டு ஆடைகளோடு பளபளக்கிற உடையோடு அவன் கம்பீரமாக தோற்றமளிக்கிறான். இந்த துறவி என்பவர் ஒரு ஏழையை போல உடை அணிந்து அமர்ந்திருக்கிறார். ஆனால் அரசன் அவரை பார்த்து பன்றியை போல இருக்கிறாய் என்று கூறவும் அந்த துறவி கண்களை திறந்து அரசனை பார்த்து, நீ கடவுளை போல இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாராம். அந்த அரசன் மறுபடியும், நான் உன்னை பன்றி என்று கூறுகிறேன், நீ பன்றியை போல இருக்கிறாய்
அப்படி என்று சொல்லவும் அந்த துறவி மறுபடியும் அரசனை பார்த்து, நீ கடவுளாக இருக்கிறாய் என்று சொல்ல அரசனுக்கு மறுபடியும் கோபம். பன்றி பன்றி என்று 3 முறை சொல்லுகிறேனே, உனக்கு புரியவில்லையா அப்படி என்று சொல்லுகிறான். துறவி, கடவுள் கடவுள் என்று 3 முறை நான் உனக்கு சொல்லுகிறேனே, புரியவில்லையா என்று சொல்லி, உன்னுடைய உள்ளத்துல அழுக்கு, உன்னுடைய உள்ளத்துல செருக்கு, உன்னுடைய உள்ளத்துல கோபம், கர்வம் இவை இருப்பதனால தான் என்னை பார்த்தால் நீ பார்க்கிற இடமெல்லாம் பன்றியும் அழுக்கற்ற நிலையும் தான் உனக்கு தெரிகிறது. உள்ளத்துல தூய்மையோடு இருக்கிறேன், உள்ளத்துல இறைவன் உறைந்திருக்கிறார், ஆகவே பார்ப்பது எல்லாமே எனக்கு கடவுளாக தெரிகிறது அப்படின்னு சொன்னாராம். அரசன் பளபளக்கும் உடையோடு இருக்கிறான், ஆனால் அவன் பார்ப்பது அனைத்துமே அழுக்கற்ற பன்றிகளைப் போல இருக்கிறது. துறவி ஏழை எளிமையாக இருக்கிறார், உள்ளத்தில் கடவுளை நினைத்திருக்கிறார், பார்ப்பதெல்லாம் கடவுளாக தெரிகிறது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய இந்திய சுதந்திர வரலாற்றில் நம்ம பல உதாரணங்களை சொல்லலாம். அரை நிர்வாண கோமாளி என்று அழைக்கப்பட்ட காந்தியடிகள் அரை உடை அணிந்திருந்தாலும் உள்ளத்தில் வாய்மையையும் தூய்மையையும் கொண்டிருந்ததால தான் சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றினார் என்று நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம். அதே அந்த சுதந்திர போராட்டத்தில் ஜெனரல் டயர் என்று சொல்லப்படுகிறவன், அவன் ஒரு பிரிட்டிஷ்காரனாக இருந்தாலும் கம்பீரமான உடை அணிந்திருந்தாலும் உள்ளத்தில் கோபத்தையும் வெறியையும் வைத்திருந்ததால தான் பல 100 உயிர்களை ஜாலியன் வாலாபாக் என்கிற இடத்தில் அவன் கொலை செய்ய நேரிட்டது. ஆகவே அன்புமிக்கவர்களே, வெளிப்புற உடை, வெளிப்புற தோற்றம், வெளியில இருப்பது நம்முடைய உண்மையான உள்ளத்தை நிர்மாணிப்பது அல்ல. மாறாக நாம் தூய்மையானவர்களா, புனிதமானவர்களா, நேர்மையானவர்களா என்று நிர்மாணிப்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற உள்ள தூய்மை தான். ஆகவே இந்த அருமையான தினத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பது உள்ள தூய்மை. சில நேரங்களில் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், பரத்தமை என்கிற அந்த ஒழுக்கக்கேடு நபர்களை சார்ந்தது அல்லது ஆண் பெண்ணை சார்ந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படுவது, பிறருடைய பொறுப்புகளுக்கு ஆசைப்படுவது அல்லது பிறரை கண்டு பொறாமையில் நடந்து கொள்வது கூட ஒரு வகையில் பரத்தமை என்று கூட, ஒழுக்கக்கேடு என்று கூட இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். கொலை செய்வது என்பது ஒருவருடைய உயிரை மட்டும் எடுப்பது என்று நாம் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறோம். பலருடைய நற்பெயரை நாம் கொலை செய்கிறோமே, பலருடைய நல்ல எண்ணங்களை நாம் திருடுகிறோமே, இவை அனைத்துமே பரத்தமை, களவு, கொலை என்று கூட இன்றைய காலச்சூழலில் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆகவே அன்புமிக்கவர்களே, உள்ள தூய்மை உள்ளவர்களாய் இறைவனை மனதில் நிறுத்தி தூயதோர் வாழ்வை வாழ இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.